சிஸ்டர், பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு. என்ன கஷ்டம் வந்தாலும் கல்லு மாதிரி நிக்கணும்னு. அதுதான் ஆம்பளைத்தனம்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதையும் மீறி ஒரு ஆம்பளை யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதானா அவன் மனசுல அவ்வளவு வலி இருக்கணும். சிஸ்டர் சிஸ்டர்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்றீங்கல்ல. நானும் உங்களை என் கூட பிறந்தவராதான் பாக்குறேன். என்னதான் ஆச்சு சொல்லுங்க. சேது, மனசுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட சொன்னா பாதியா குறையும்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவளா பார்த்தா நீங்க சொல்லலாம், இல்லனா பரவாயில்ல, விடுங்க. சிஸ்டர், நானும் வர்ஷினியும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. அதை நான் சொல்லனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது. அவ குடிக்கிற ஜூஸ்ல எதுவும் மருந்து கலந்து அவள ஒரு மாதிரி போதையாக்கி எங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ நடக்கணும்னு தப்பா ட்ரை பண்றாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சது சிஸ்டர். ஆனா ஜனமா என்ன அப்படி வளர்க்கல சிஸ்டர். ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அவளை தொடுற அளவுக்கு நான் அவ்வளவு அசிங்கமானவன் இல்ல. எல்லாருக்கும் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சா மறுபடியும் எங்க அப்பா அம்மா தப்பா யோசிப்பாங்கன்னு தான், அதுவும் வர்ஷினியை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அவ பொட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் கலைச்சு அதை ஏன் மேல பூசிக்கிட்டு ஒரு சின்ன டிராமா பண்ண சிஸ்டர். அப்பதானே அவளை மறுபடியும் அவளை திரும்ப திரும்ப சீண்ட மாட்டாங்கல்ல சிஸ்டர். ஆனா இப்போ சேது, அழாத சேது. வர்ஷினிக்கு நான் இப்போ கேவலமானவனு தெரியுது சிஸ்டர். அவகிட்ட நான் தப்பா நடந்துகிட்டதான் நினைக்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். நம்ம யாருக்காக இது எல்லாத்தையும் செய்யறோமோ அவங்களே நம்மள புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எதுக்கு சிஸ்டர் நம்ம வாழறோம்? சேது, அழாத சேது. இங்க பாரு, வர்ஷினியோட சின்ன வயசுல இருந்து அவ கூட சேர்ந்து விளையாடுறவ நீ. என்னை விட வர்ஷினியும் உனக்கு தான் நல்லா தெரியும். அவ ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்க டைம் ஆகும். ஆனா தப்பான விஷயத்த உடனே புரிஞ்சுப்பா. அந்த மாதிரிதான் அவ உன்னையும் புரிஞ்சு வச்சிருக்கா. சத்தியமா சொல்ற சேது, நீ ரொம்ப நல்ல பையன். அதே மாதிரிதான் வர்ஷினியும். அவளும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீங்க 2 பேரும் கண்டிப்பா சேருவீங்க. தமிழ், இந்த கம்பெனில நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே. இருந்தது உண்மைதான் சிபி, ஆனா இப்போ இல்ல. கம்பெனியா அவங்க பையன் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. எல்லா டீலர்ஸ் கிட்டயும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாரு. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு. நாம அவரை நம்பி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். 3 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் சிபி. Excuse me. சகல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன மேடம், இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாப் சீக்ரெட். அதுவும் உங்க கூடவே இருக்கிறவங்க பத்தின ஒரு டாப் சீக்ரெட். தமிழ், என்ன முகமெல்லாம் ஏசி ரூம்லயே இருக்குது? எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? ஜனமா, இது ஆக்சுவலா உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கணும். ஆனா பாருங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த சீக்கிரட்டை மறைச்சிருக்காங்க. இப்ப கூட நீங்க எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றீங்க. ஆனா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனமா.
நீங்க எதிரிங்களை கூட மன்னிச்சிருவீங்க, ஆனா துரோகிங்களை மன்னிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் என்ன, உன்னை விட இந்த உலகத்துல வேற துரோகியை பார்க்கவே முடியாது. நீ துரோகத்தை பத்தி பேசுறியா? ஐயோ சகல, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா ஏன் துரோகம்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஜனமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஷாக் ஆக போறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த விஷயத்தை பத்தி எனக்கே ப்ராப்பரா ஒரு ஐடியா இல்ல. தமிழ் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சொல்லிருக்கலாமே. என்ன தமிழ், இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதை மூடி மறைப்பீங்க? சரி ஓகே, நானே சொல்லிடுறேன்.